சாம்பிராணி என்றால் நான் என்ன சொல்கிறேன்னா, சொந்தமாகவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு பதிவில் நான் இதை சொல்லிட்டேன். நம்மளோட பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட பொருட்களை வச்சு தான் நான் சொல்கிறேன். அது அடிப்படை காரணம். நம்மளோட ஆயுள், இந்த ஆரோக்கியத்துக்காக இந்த சாம்பிராணி புகையெல்லாம் நம்ம போடுறோம். சரிங்களா? இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் போடலாம். இது குறிப்பிட்ட சில இப்போ கிரகணம் வரும். இந்த என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 22ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி. இன்று மதியம் 2:26க்கு முடிவடைந்து அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 23ஆம் தேதி அதிகாலை 2:46க்கு முடிவடைந்து மகம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:13 8:44 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:18 7:18 வரை. இரவு வேளையில் 9:19 10:19 வரை. ராகு கால நேரம் காலை 11:45 மதியம் 1:16 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:17 5:47 வரை. கூலிகன் காலை 8:44 10:14 வரை. சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 23ஆம் தேதி அதிகாலை 2:46க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் அமாவாசை தர்ப்பணம் மற்றும் வாஸ்து பூஜை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இன்று மேஷத்திற்கு போட்டி, ரிஷபத்திற்கு முயற்சி, மிதுனத்திற்கு தடங்கள், கடகத்திற்கு அன்பு, சிம்மத்திற்கு உயர்வு, கன்னிக்கு சாந்தம், துலாத்திற்கு வரவு, விருச்சிகத்திற்கு கடன் தீரல், தனுசிற்கு மேன்மை, மகரத்திற்கு அமைதி, கும்பத்திற்கு புகழ், மீனத்திற்கு ஆதரவு. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு ஆளுக்கிரகம் நம்ம பார்த்தோம்னா சுக்கிரன். வெள்ளிக்கிழமை என்றால் சுக்கிரன் தான் ஆளும் கிரகம். இவருடைய முதல் ஓரை சூரிய உதயம் அப்பொழுது 7:14க்கு இவருடைய முதல் ஓரை சுக்கிர ஓரை. சுக்கிரன் சுக்கிரனுக்கு அதிபதி லட்சுமி தேவி. நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் நம்மளுடைய பண வசதி, பொருள் வசதி, இவைக்கெல்லாம் அவங்க தான் காரணக்கர்த்தாவாக இருப்பாங்க. அதாவது ஹெல்த் அண்ட் வெல்த். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் லட்சுமி பூஜை செய்யும் பொழுது நம்மளுக்கு இந்த விஷயங்கள், இந்த நல்ல நல்ல விஷயங்கள், சுபிட்சமான வாழ்க்கை அமைவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்யப்படும் லட்சுமி பூஜைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. சுக்கிரன் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு நல்லது செய்வார் பார்த்தோம்னா, இவர் சுப பலன் கொடுக்கக்கூடிய இடங்கள் 1 2 3 4 5 8 9 11 12 நிறைய இடங்கள்ல அவர் சுப பலன் கொடுக்குறாரு சுக்கிரன். அசுப பலன்கள் அவர் 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய இடங்களில் தான் அவர் அசுப பலன் கொடுப்பாரு. ஸோ யாருக்கெல்லாம் அவர் நமக்கு அவர் கடகத்தில் 14ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 அதுக்கப்புறம் தான் அவர் சிம்மத்துக்கு மாறுறாரு. அது வரைக்கும் அவர் எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறாரு என்பதை நான் எந்தெந்த ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு, என்ன பலன் தருவார் என்று பார்ப்போம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த கிரகத்தின் அதாவது கிரக பயிற்சி, அப்புறம் இந்த கிரகத்தினோட அவங்களோட மூவ்மெண்ட்லாம் எப்பப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சுட்டு வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு வரேன். சரிங்களா? ஓகே. மேஷத்துக்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்காரு. படிப்பில் தேர்ச்சி, நல்ல பலன்கள் தருகிறாரு மேஷத்திற்கு. ஏன்னா மேஷத்துக்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்காரு. ரிஷபத்திற்கு அவர் அதிகாரம், சந்தோஷம், 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிதுனத்திற்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அறிவுத்திறன் இருக்கு, முகப்பொழிவு, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அப்புறம் என்னது கடகத்திற்கு அவர் 1ஆம் இடத்துல இருக்காரு. பொன் பொருள் சேர்க்கை, புதிய பதவிகள், உத்தியோகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் சிம்ம ராசிக்கு 12ல் சுபபலன். அவர் 12ல் சுபபலன் கொடுப்பாரு. தன பிரீத்தியும் உண்டு, லாபமும் உண்டாகும். கன்னிக்கு சுக்கிரன் இந்த 14ஆம் தேதி 9ஆம் மாதம் வரைக்கும்
இவர்களுக்கு வந்து எல்லா வகையிலும் நன்மை உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் கன்னிக்கு. துலாத்திற்கு 10 கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும், நோய் நொடிகள் இருந்தால் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சுக்கிரன் வந்து 10ல் கொஞ்சம் நோய் நொடிகள் உண்டாக்குவார். அப்புறம் வந்து அவமானங்கள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். விருச்சிகத்திற்கு 9ல் விரும்பிய பொருட்கள் கையில் கிடைக்கும். தனம் மேலும் சேரும் அவர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். சோம்பல் அதிகமாக அவங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் உங்களுடைய நலனில் கொஞ்சம் கருத்து வச்சுக்கோங்க. பார்த்து கவனித்து சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. மற்றபடி கும்பத்திற்கு வந்து கொஞ்சம் கவலைக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் அவ்வளோ சிறப்பாக இல்லை. நோய் நொடி வந்தால் நீங்கள் வந்து கட்டாயம் வைத்தியம் பண்ணிக்கணும். மீன ராசிக்கு 5ல் சுக்கிரன் வந்து சுபபலன், நல்ல கீர்த்தி, லாபம் எல்லாம் கொடுக்குறாரு. சரிங்களா? இது வந்து குறுகிய பலன்கள். சரியா? சுக்கிரன் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த பலன்கள், அதாவது 14ஆம் தேதி 9ஆம் மாதம் வரைக்கும் இந்த பலன்கள் இருக்கும். ஏன்னா அவர் வந்து சூரியன் மாறும் பொழுது சுக்கிரனும் புதனும் ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பொதுவாக வந்து இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், வாஸ்து பூஜைன்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள். வாஸ்து பூஜைனா வாஸ்து பகவானுக்கு பூஜை போட தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம வந்து சாதாரணமாக ஃபேமிலியில் வந்து இதெல்லாம் நம்ம கற்று வச்சில்லை. ஆனால் வாஸ்து பூஜை எப்படி செய்யணுன்றது ஒரு பதிவில் நான் எளிமையான முறையில் உங்களுக்கு தர இருக்கிறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா சாம்பிராணி போடலாம். அதனால நான் அது எது சாம்பிராணி என்றால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சொந்தமாகவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு பதிவில் நான் இதை சொல்லிட்டேன். நம்மளோட பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட பொருட்களை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதாவது சாம்பிராணினா வெண்கடுகு, மருதாணி விதை, வசம்பு, கோரைக்கிழங்கு, அப்புறம் குங்குளியம், சுக்கு, வெள்ளை சாம்பிராணி, பெருங்காயத்தூள், துளசியோட காய்ந்த துளசி, அப்புறம் மெதுக்கு, புடோல், இந்த இலைகள்லாம் சேர்த்து நீங்கள் இடித்து வச்சுக்கணும்னு. ஆனால் இவைகளெல்லாம் இப்பொழுது கிடைக்காது. ஆனால் மருந்து கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். தமிழாளுங்க மருந்து ஜாமானுங்க இந்த மாதிரி பொருட்கள் விற்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் நம்ம கைக்கு வசதியாக கிடைக்கிறது மருதாணி விதை, அப்புறம் வெள்ளை சாம்பிராணி, அப்புறம் வந்து வசம்பு கிடைக்கும், கோரைக்கிழங்கு கேட்டால் கிடைக்கும், குங்குளியம் கிடைக்கும், சுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து கூட நீங்கள் சாம்பிராணி போடலாம். எல்லா மூளை முடுக்கு எல்லாம் வீட்டில் நீங்கள் சாம்பிராணி போடுங்க. போட்டுட்டு நல்லா வேண்டிக்குங்க. வாஸ்து பகவான் உங்களுக்கு எல்லா வித நலன்களையும் வளன்களையும் உங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ப்பார். ஸோ இந்த சாம்பிராணி போடுறதே எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிற விஷ ஜந்துக்கள், கிருமி தொற்றல் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த புகையெல்லாம், இந்த சாம்பிராணி புகையெல்லாம் நம்ம போடுறோம். மற்றபடி நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள், அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம உழைப்போம். சரிங்களா? ஆரோக்கியமாக இருந்தாலே உழைப்போம், சாந்தியோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். எல்லா சுபிஷங்களும் தன்னாலே நம்மளுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும். அது அடிப்படை காரணம். நம்மளோட ஆயுள், இந்த ஆரோக்கியத்துக்காக இந்த சாம்பிராணி புகையெல்லாம் நம்ம போடுறோம். சரிங்களா? இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் போடலாம். இது வந்து குறிப்பிட்ட இப்போ வந்து கிரகணம் வரும் இந்த மாதத்தில். ஸோ அப்போ கூட நீங்கள் இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போடலாம். சரிங்களா? கிரகணம் வர காலகட்டம் வந்துக்கிட்டு நெருங்கிட்டு இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தர்பை நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா, தமிழால் கடைக்கு ஜாமான் வாங்க போனீங்கன்னா தர்பை கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அது நம்ம வீட்டு வாசலில் மேலே கட்டி வச்சுட்டா நல்லது. சரிங்களா? இது சில நம்மளுக்கு ஒரு தவறான எதிர்ப்பான விஷயங்கள் வராமல் நல்ல விஷயங்கள் வர்றதுக்காக இந்த தர்பை நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, கோயிலெல்லாம் தர்பை எப்படி, அந்த தர்ப்பை புல்லை வந்து எல்லாத்துக்கும் அதை பாய்ப்பாங்க. அதில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது தர்பை புல்லில். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்மை தூய்மையாகவும் நம்மை நல்ல ஒரு வைப்ரேஷனோட வச்சுக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் ப்ரேயர்ஸ், அதாவது ஆலயங்களில் இந்த மாதிரி பொருட்களை பாய்க்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
மற்றபடி நம்ம காசு பணத்தெல்லாம் இழுத்து கொண்டாந்து வீட்டில் போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதுலலாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் வந்து நம்ம உழைப்பில் தான் எனக்கு நான் உண்மையிலே நம்ம வருமானத்துக்கேற்று பொருளை எப்படி பாய்க்கணும், காசு எப்படி பாய்க்கணும், எதை முதல்ல செய்யணும், எது பின்னால் செய்யணும்னு அந்த திட்டம் போட்டு செயல்படுத்துகிறவங்களுக்கு வருமானம், கையில் பணம் கட்டாயம் தங்கும். அந்த செலவு அதிகமாக செய்கிறவர்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். நன்றி, வணக்கம்.